நிலநடுக்கம் கட்டாயமாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க நல்லா இருக்கத வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் குடுத்தாங்க. ஆனா, இப்ப நிலநடுக்கம் வந்துச்சு. என்ன பண்ண முடியும்? அது உணர்வுபூர்வமா உணர்ந்துக்கிட்டோம்ல. ஸோ, அந்த நிலநடுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, நீர்நிலை சார்ந்த விஷயங்கள், மலை சார்ந்த விஷயங்கள் அதிகமா வரும்னு சொல்லி கூட நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ, இப்ப நிலநடுக்கம் வந்த ஏரியாலாம் பாருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மலைகள் சார்ந்த பகுதிகள், கொஞ்சம் நீர்ப்பதம் அதிகமா உள்ள பகுதியில தான் நிலநடுக்கம் வந்துச்சு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கரெக்ட்டா நீர் ராசிக்குள்ள உள்ள நுழையிறாரு. உண்மையிலே அப்ப சனி பெயர்ச்சி இந்த வருடம் நடந்திருக்கா? சனி பெயர்ச்சி உறுதியா நடந்திருக்கு. அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நீங்க கேட்கிறது தப்பல்ல. ஏன்னா ஜோதிடர்களுக்குள்ளேயே பல விவாதங்கள் ஓடிக்கிருக்கு. திருநள்ளாறுலயே வந்து அஃபிஷியலா இந்த வருஷம் வந்து சனி பெயர்ச்சி இல்ல அப்படின்னு இல்லன்னு சொன்னாங்க. சொல்ல வைக்கப்பட்டது அப்டின்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப திருநள்ளாறுல சனி பெயர்ச்சி இல்லங்கிறது ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கோவில்கள்ல அதாவது வழி வழியாக இதை பயன்படுத்துறாங்க. ஸோ, அத நாங்க தவறுன்னு சொல்லல. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா, நம்மளுடைய உய் ஒ வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருக்கணிதமே சரியான முறையில கணிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து.